வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான, அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரேஸ். இங்க குடுத்திருக்க சென்டென்சஸ பாருங்க. இதெல்லாம் எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? அப்படின்னு ஒரு தடவ ட்ரை பண்ணுங்க. ஒரு விஷயத்த ஏன் பண்ணுன? ஏன் கத்துன? அப்படின்னு கேட்டா, கோபத்துல கத்திட்டேன். ஏன் கேட்ட? ஒரு ஆர்வத்துல கேட்டுட்டேன். ஒரு பாசத்துல பண்ணிட்டேன். பழக்க தோஷத்துல செஞ்சுட்டேன். இப்படிலாம் நம்ம சொல்றோம். இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? இந்த மாதிரி சொல்றதுக்கு நாம அவுட் ஆஃப் பிளஸ் நவ் இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அவுட் ஆஃப்ன்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் குறிப்பாக இந்த இடத்துல நவுன்னு இருக்கு இல்லையா? என்ன மாதிரி நவுன்ஸ்? எந்த மாதிரி இடங்கள்ல இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒய் டிட் சம்ஒன் டூ இட்? ஏன் ஒருத்தர் ஒரு விஷயத்தை செஞ்சார் அப்படின்னு கேட்டா, இந்த பர்டிகுலர் ஃபீலிங்ஸ்னால, இந்த எமோஷன்னால, இந்த ஆட்டிடியூட்னால அவர் இதை பண்ணார். வருத்தத்துல பண்ணிட்டார், கவலையில பண்ணிட்டார், சந்தோஷத்துல பண்ணிட்டார், அவமானத்துல பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், மோட்டிவேஷன், ஆட்டிடியூட் இதெல்லாம் தான் நம்ம நவுனா இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். அவுட் ஆஃப் பிளஸ் நவுன்னு சொல்றோம் இல்லையா? இந்த நவுன் வந்து என்ன மாதிரி நவுன்ஸ் அப்படின்னா, அது ஃபீலிங்கை குறிக்கக்கூடிய, எமோஷனை குறிக்கக்கூடிய, ஆட்டிடியூடை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எல்லா இடத்துலும் இல்லை, இந்த இடத்துல மட்டும்தான். ஏன் அப்படின்னா இந்த அவுட் ஆஃப் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து 2 டிஃப்ரெண்ட் ஆப்போசிட் மீனிங்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரேஸ். அவுட் ஆஃப் மில்க் அப்படின்னா பால் இல்லைன்னு அர்த்தம். அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட்னா மரியாதை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, மரியாதையினால் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதுதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஏன் செஞ்சேன்? மரியாதையால் செஞ்சேன். ஒரு மரியாதையின் நிமித்தம் நான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு ஒரு எமோஷனை பற்றி, ஒரு உணர்வை பற்றி நம்ம பேசுகிறதுனால அந்த மாதிரி இடங்களெல்லாம் அந்த ஃபீலிங்ஸ் அங்கே இருந்ததுனால தான் நான் அதை பண்ணினேன்னு அர்த்தம். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃபுல் கிளாஸ் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் என்னென்ன வரணுமோ எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியாக அவுட் ஆஃப் ப்ளஸ் நவுன் இப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன மாதிரி நவுன்ஸ் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப அப்படி நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இப்போ அவருடைய ஜாபை பற்றி கேட்டேன். நீ ஏன் போய் அதெல்லாம் கேட்குற அப்படின்னு கேட்டால், சும்மா ஒரு ஆர்வத்தில் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஒரு ஆர்வத்தில், ஆர்வம்னா கியூரியாசிட்டி. அப்போ ஒரு ஆர்வத்தில் அப்படிங்கிறத அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லணும். நான் அவருடைய வேலையை பற்றி கேட்டேன். நான் அவரிடம் அவருடைய வேலையை பற்றி கேட்டேன். I asked him about his job out of curiosity. I asked him about his job out of curiosity. எவ்வளோ சிம்பிளாக இருக்கு இல்லையா? இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். அவள் எதுக்கு அவங்ககிட்ட கத்துனா? அவள் ஒரு கோபத்தில் அவங்ககிட்ட கத்திட்டா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ஒரு கோபத்தில், அவுட் ஆஃப் ஆங்கர், ஆங்க்ரியில் ஆங்கர் நவுன் போடணும். ஏன் ஒரு கோபத்தில் அப்படிங்கிறத இன் ஆங்கர்னு சொன்னால் தப்பா அப்படின்னு கேட்டிங்களான்னா, ஒரு சில வார்த்தைகளுக்கு கோபத்தில், துக்கத்தில் இந்த மாதிரி ஒருத்தவங்க கூட ஸ்டேட்டை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் கூட இன் கூட சூட் ஆகும். ஆனால் எல்லா சமயங்களிலும் இல்லை. அவுட் ஆஃப்ன்றது எல்லா இடத்துலையுமே சூட் ஆகும். அதனால நீங்கள் அவுட் ஆஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதை எப்படி சொல்ல போகிறோம்? அவன்கிட்ட கத்திட்டா அப்படின்னு சொல்லணும். அப்போ ஷி ஷவுட்டட் அட் ஹிம், அவன்கிட்ட அப்படிங்கிறதுனால அட் ஹிம். அவனை நோக்கி, அவனை பார்த்து, அவனிடம் அப்படிலாம் சொல்றதுக்கு அட் ஹிம். ஷி ஷவுட்டட் அட் ஹிம் அவுட் ஆஃப் ஆங்கர். ஷி ஷவுட்டட் அட் ஹிம் அவுட் ஆஃப் ஆங்கர். குழந்தை பெட்டு கீழே போய் மறைஞ்சிக்கிச்சு, ஒளிஞ்சிக்கிச்சு. ஏன்? ஒரு பயத்தில். ஸோ என்ன காரணம்? ஒய் டிட் சம்ஒன் டூ இட் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஒரு பயத்தில், ஒரு உணர்வு இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிற இடங்களை தான் நம்ம அவுட் ஆஃப் யூஸ் பண்ணுறோம். ஸோ பயத்தில் அப்படின்னா அவுட் ஆஃப் ஃபியர். இப்போ குழந்தை படுக்கையின் கீழ் ஒளிந்து கொண்டது, ஒளிஞ்சுக்கிறதுனா ஹைட், பாஸ்ட் டென்ஸ் ஹிட். அப்போ the child hid under the bed out of fear. The child hid under the bed out of fear. அவன் டீச்சர் உள்ள வந்ததும் எழுந்து நின்றான். ஏன் எழுந்து நின்னான்? ஒரு மரியாதையினால. என்ன காரணம்? ஒரு மரியாதையினால. ஸோ அந்த உணர்வு அதை நம்ம சொல்றோம். அப்போ அவன் மரியாதையால் எழுந்து நின்றான். He stood up out of respect. He stood up out of respect. எப்போ? When the teacher entered. He stood up out of respect when the teacher entered. இப்போ இதே விஷயத்தை நம்ம சிம்பிளாக சொல்லலாம்.
அவன் மரியாதையால் எழுந்து நின்றான்னு சொல்றதுக்கு ஓகே, அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட். அவர் மீதுள்ள மரியாதையால் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுமானா ஒரு ஃபார் ஹிம்மை சேர்த்துக்கிறோம். ஹி ஸ்டுட் அப் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஃபார் ஹிம் போட முடியாது. சில இடத்துல இன் ஹிம், ஆஃப் ஹிம் அதெல்லாம் கூட வரும். நம்ம அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா என்னென்ன மாதிரியான உணர்வுகளுக்கு எந்த வார்த்தையை இந்த இடத்துல போடணுங்கிறது இருக்குது. ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போ ஹி ஸ்டுட் அப் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். அவருக்கு அவர்கள் பணம் கொடுத்தார்கள். ஏன் கொடுத்தாங்க? சும்மா ஒரு பரிதாபத்தினால கொடுத்தாங்க. இதுதான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஒரு பரிதாபத்தில், பிட்டி, அவுட் ஆஃப் பிட்டி. அவர்கள் அவருக்கு பணம் கொடுத்தனர். they gave him money out of pity. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக நம்ம ரீசன் சொல்கிறோம். நம்ம வேற ஏதாவது காரணங்கள் அப்படின்னா பிகாஸ் அப்படின்னு வச்சு சொல்லலாம். இந்த இடத்துல உணர்வு மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி உணர்வுகளை காரணமாக சொல்கிறப்ப தான் நம்ம அவுட் ஆஃப் வச்சு சொல்கிறோம். they gave him money out of pity. நான் உன் மேலே உள்ள அக்கறையினால என் கருத்தை சொன்னேன், அன்புனால சொன்னேன். அதை எடுத்துக்கிறதோ எடுத்துக்காதோ உன்னுடைய விருப்பம். ஸோ நம்ம அக்கறைன்னு வச்சு சொல்லலாம். நீங்கள் அன்புன்னு போடுறதா இருந்தால் அப்படியே ஜஸ்ட் மாற்றிக்கலாம். ஸோ அக்கறை அப்படிங்கிறப்ப கன்சர்ன், அவுட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அன்பினால் அப்படின்னா அவுட் ஆஃப் லவ்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஸோ நான் உன் மேலே உள்ள அக்கறையில் சொன்னேன், என்னுடைய கருத்தை சொன்னேன். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது. அப்போது ஐ டோல்ட் யூ மை ஒப்பீனியன். ஐ டோல்ட் யூ மை ஒப்பீனியன் அவுட் ஆஃப் கன்சர்ன், இல்லைன்னா அவுட் ஆஃப் லவ், எது வேணால் சொல்லுங்கள். இதை நீ எடுத்துக்கிறதோ, வெதர் டு டேக் இட் ஆர் நாட் இஸ் அப் டு யூ. அது வந்து உன்னோடைய விருப்பம். இட் இஸ் அப் டு யூ அப்படின்னா அது வந்து நீ இதை பார்த்து எது வேணால் பண்ணிக்கோ அப்படி சொல்கிற மாதிரி. ஸோ வெதர் டு டேக் இட் ஆர் நாட் இஸ் அப் டு யூ. ஐ டோல்ட் யூ மை ஒப்பீனியன் அவுட் ஆஃப் கன்சர்ன். வெதர் டு டேக் இட் ஆர் நாட் இஸ் அப் டு யூ. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ரிட்டையர் ஆயிட்டாங்க, ஆனாலும் இந்த பழக்கத்தில் காலை 5 மணிக்கு எந்திரிச்சிட்றாங்க. இதுதான் நம்ம சொல்ல போகிறோம். எப்போவுமே எந்திரிச்சிட்றாங்க. பழக்கத்தில், பழக்க தோஷத்தில் ரெண்டுக்குமே நம்ம ஒரே மாதிரி தான் இங்கிலீஷில் சொல்லுவோம். அவுட் ஆஃப் ஹேபிட், அவுட் ஆஃப் ஹேபிட். ஸோ இந்த இடத்துல ஓய்வு பெற்ற பிறகும் அப்படின்னு இருக்கு. பிறகுனா ஆஃப்டர்னு போடலாம், இங்கே பிறகும் அப்படின்னு இருக்கிறதுனால ஈவன் ஆஃப்டர். ஈவன் ஆஃப்டர் ரிட்டையரிங், அவங்க இப்போவும் காலைல 5 மணிக்கெல்லாம் அதே பழக்கத்தில் எழுந்திரிச்சிடுறாங்க. அப்போது ஷி வேக்ஸ் அப் அட் 5 o'clock அவுட் ஆஃப் ஹேபிட். அந்த பழக்கத்தில் அவுட் ஆஃப் ஹேபிட். இப்போவும் எந்திரிச்சிடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா, ஒரு எம்பசைஸ் பண்ணணும் இல்லையா, அதனால ஒரு ஸ்டில்லை சேர்த்துக்கிறோம். ஈவன் ஆஃப்டர் ரிட்டையரிங் ஷி ஸ்டில் வேக்ஸ் அப் அட் 5 o'clock out of habit. Even after retiring, she still wakes up at 5 o'clock out of habit. இப்போ இன்னொன்று கூட சொல்லலாம். வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய பேர் வந்து பைக்கு கீயோ இல்லை கார் கீயோ இருக்கா அப்படின்னு அப்படி சட்டை பேக்கெட், பேண்ட் பேக்கெட்டில் அப்படி இருக்கான்னு இப்படி செக் பண்ணிக்குவாங்க இல்லையா. ஸோ வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி பழக்க தோஷத்தில் தன்னுடைய பேக்கெட்டில் தன்னோட கார் கீவே சரி பார்த்தார் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ செக் பண்ணார். ஸோ வீட்டை விட்டு கிளம்பும் முன், பிஃபோர் லீவிங் த ஹவுஸ், பிஃபோர் லீவிங் த ஹவுஸ் அவர் செக் பண்ணார். ஹி செக்ட் ஹிஸ் பேக்கெட் ஃபார் ஹிஸ் கார் கீஸ், கார் கீ இருக்கான்னு, ஃபார் ஹிஸ் கார் கீஸ் அவுட் ஆஃப் ஹேபிட். ஹி செக்ட் ஹிஸ் பாக்கெட் ஃபார் ஹிஸ் கார் கீஸ் அவுட் ஆஃப் ஹேபிட். He checked his empty packet for his car keys out of habit. அவளை பற்றி ரூமர்ஸ் கிளப்புனாங்க. ஏன்? அவ மேலே இருக்க பொறாமையினால. ஸோ பொறாமையினால், அவுட் ஆஃப் ஜெலசி, அவர்கள் அவளை பற்றி வதந்திகளை பரப்பினர். They spread rumors அவளை பற்றி, about her. They spread rumors about her out of jealousy. They spread rumors about her out of jealousy. அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாமா? இதை நீங்களே கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப சிம்பிள் தான். அவன் அமைதியாகவே இருந்தான். ஏன்? அவமானத்தினால அமைதியாக இருந்தான் அப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அவமானத்தால், ஷேம், அவ்வளோதான், அவுட் ஆஃப் ஷேம். அவன் அமைதியாக இருந்தான், ஹி வாஸ் குவயட் சொல்லலாம். இல்லை அமைதியாகவே இருந்தான் அப்படின்னு சொல்லுமானா ஹி ரிமைண்ட் குவயட், ஹி ஸ்டேட் குவயட், இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ ஹி ஸ்டேட் குவயட் சொல்லலாமா? ஹி ஸ்டேட் குவயட் அவுட் ஆஃப் ஷேம். ஹி ஸ்டேட் குவயட் அவுட் ஆஃப் ஷேம். துக்கத்தில் அவளால் பேசவே முடியல.
துக்கம் எப்படி சொல்லலாம்? அதிகப்படியான வருத்தம் இல்லையா? சேட்னஸ் சொல்லலாம். இது ரொம்ப வருத்தம்ங்கிறப்ப கிரீஃப் சொல்லுவோம் நம்ப. ஸோ அவளால பேசவே முடியல. ஷி வாஸ் அன்ஏபிள் டூ ஸ்பீக். ஷி வாஸ் அன்ஏபிள் டூ ஸ்பீக் அவுட் ஆஃப் கிரீஃப். இல்ல அத விட கொஞ்சம் வருத்தம் அப்படின்னு சொல்றதா இருந்தா சேட்னஸ். ஷி வாஸ் அன்ஏபிள் டூ ஸ்பீக் அவுட் ஆஃப் சேட்னஸ். ஸோ இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த அவுட் ஆஃப் பிளஸ் நவுன். நவுனுன்னா ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், ஆட்டிட்யூட் இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம சொன்னோம் இல்லையா? இத வச்சு இந்த சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. உற்சாகத்துல, எக்ஸைட்மென்ட்ல அவ குதிச்சா. ஏதோ ஒரு பாசத்துல நான் பண்ணிட்டேன். கோபத்துல அவன் கதவ அரைஞ்சு சாத்துனான். அரைந்து சாத்துறது அப்படின்னா ஸ்லாம்ன்னு வார்த்தை. க்ளோஸ்ன்னு சொல்லாம ஸ்லாம்டு த டோர் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த 3 சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ நீங்க அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ எவ்வளோ சிம்பிள் இல்ல. இது வந்து உங்களுடைய டே டு டே கான்வர்சேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த மாரி சென்டென்சஸ் நெறைய ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.